நீங்க போய் ஒரு விக்கிரக கோயில்ல போய் நிக்கிறீங்கம்மா. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது வீட்டுக்கு வந்தோட ஒரு மரணம் வந்துச்சு. சிலவங்க பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள வந்ததுனால சீட்டு எழுதி கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆவி உன் குடும்பத்தை வேதனைப்படுத்திட்டு இருக்கு. சீக்கிரமா உனக்கு எதிரி பிள்ளைங்க இருக்குது உனக்கு. ஓடி போகுது. ஒரு பொம்பளை பிள்ளையதான் காட்டுறாங்க கேட்டாங்க. அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய காட்டி மறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். இந்த ஆவிகள் மரண ஆவிகள் இனி இருக்கிற மருமவுக்குள்ளே வராதபடியா எல்லாம் கையை வைத்து சோத்திரம் பண்ணுங்க. தலைவர் அனுப்பு. வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. ஆடிவா, சீக்கிரம் 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 சீக்கிரம். தலையில ஒரு சகோதரிக்கு அடிக்கடி அரிப்பு வருது. இங்கதான் இருக்கிறீங்க, வெக்கப்படாம நீங்க கை தூக்குனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். யார் அது? எனக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்க சொல்றாரு. சொல்லுங்க, யார் தலையில அடிக்கடி ஒரு விதமான அரிப்பு? உங்கள்கிட்டமா? சரி வரமா. வாழ்க்கை கிடைக்குமா? ஒரு பொல்லாத ஆவிக்கு வந்து இதோடைய வாழ்க்கையை கெடுத்து வச்சு அந்த ஆவி ஆடிவா ஆடிவா சீக்கிரம் சீக்கிரம் போன சிஸ்டர். அந்த ஆவி வயிற்ற கை வச்சு கடல் வெளியே வா. பதுங்கி இருக்காத, சீக்கிரம் வாழ்க்கையை ரெண்டாக்கி வச்சிருக்கிறவா. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள இருந்து நீ வெளியே வந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன். சீக்கிரம். அக்கினி விடாது கால் அக்கினி அக்கினி கல்ல கை வெளியே வந்து கண்ண விட்டு வா. ஆடி வா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வருஷத்து ஆவி சீக்கிரம் கண்ண விட்டு வெளில வந்து பெய்தியா பெய்தியா. பெய்தியா. பேர் என்ன உன் பேரு? கரங்களை பற்றி நன்றி சொல்லுவோம். நாமத்தில் புத்தி சுவாதனத்தை கொடுத்து ஒரு அறிவு ஞானம் நாமத்தில் புரியுதா? இப்போ உனக்கு சந்தோஷமா தெரியறதுலாம் சில நேரத்துல துக்கமா புரியுதாமா? ஐயோ இங்க வந்தேன், நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லையே, போமா அப்படின்னு நீ நினைச்ச. நீ நினைச்சது நடக்கல. நீ நினைக்கல, உள்ள இருக்கிற அந்த ஆவி நினைச்சு உன்னை கொண்டு போக வந்துச்சு. ஆனா ஏசப்பா உன்னுடைய பழகி உனக்கு நன்மை செய்யறது போல செஞ்சு உனக்கு அப்பப்போ வயிற்றுல வசியத்தை கொடுத்து வைத்த வழியை உண்டாக்கி
குடும்பத்துல பிரிவினை உண்டாக்கி நீ ஜாலியா இருக்கிறவன் இருப்ப, ஆனா ஒரு நேரத்துல மாத்திரையில உட்கார்ந்து அழுவமா. கர்த்தர் சொல்றாரு, நிரந்தரம் ஏசப்பா அவரை நீ குறிச்சிருக்கீங்க. உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். இல்ல உன் கண்ணை திறக்கணும் ஆண்டவர். உன் கண்ணை ஆண்டவரே, இந்த மகனும் என்னை போல ஒரு பாவி தான் என்பது என் கண்ணை திறந்த கர்த்தர். இந்த மகனுடைய கண்ணை திறங்க. வியாபாரம் சொன்னதுனால உங்க பையனை அவனை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அங்கங்க இது பண்ணாலும் இருந்தாலும் அவன் உயிர் பிழைச்சி இருக்கிறான். தொடர்ந்து காலையில 3 மணிக்கு இருச்சோம். ஞாயிற்றுக்கிழமை பூமிக்கு சுத்தமா போவாங்க. அப்பதான் உன் பையனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். வயல்ல எது போட்டாலும் நீ எதிர்பார்க்கிற அளவு லாபம் வராது. ஊதுது ஊதுது ஆவி, ஊதுது ஆவி, ஊதுது ஆவி. பலவிதமான பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனாலும் அது உங்க குடும்பத்தையும் உங்களையும் அது வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுது உங்களுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன செய்யறதுனே உங்களுக்கு புரியல. வேதனையோடு இருக்கீங்க. 3 பேர் உங்களை அழைச்சிட்டு போனா ஒரு காரியத்துக்கு. அந்த காரியத்தை முடிக்கல. ஆனா வந்து என்ன பண்றாங்க, ஒரு சூரியத்தை போட்டு உங்க மனைவியை கட்ட விட்டான். முதல்ல எங்க இருக்கிறாங்க ஐயா அம்மா வந்திருக்காங்களா, அவங்கள முதல்ல கட்டிப்படுத்தப்படுகிறாங்க. அடுத்தது உங்களை கைகால் வீங்கணும், சாப்பிடக்கூடாது, ஒரே தூக்கம் வராதபடியா இருக்கும். இல்ல தூக்கம் வந்து ஒரே வரும். இந்த மாதிரி எத்திக்கு வரலாங்க ஐயா விட்டு இந்த நிமிஷத்துல வெளியே போ. கட்டு கட்டு ஐயாவுக்கு என்ன வருங்கயா? இந்த நிமிஷத்துல அதை கட்டுறேன். உண்மைதானே என்ன சொல்லலாம்? இப்ப கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போறாங்க. அமைச்சு அப்படியே அப்படியே ஏற்று பாருங்க. நெருப்புல எரிஞ்ச தீபம் மாதிரி ஏற்றிருக்கீங்க. இன்னைக்கு வெறும் புகை தான் வருது. கடவுளுக்கு ஆண்டவர் மேம்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஒரு விடுதலை நல்லவர், ஒரு விடுதலை நல்லவர், ஒரு விடுதலை நல்லவர். இப்பொழுது 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 அந்த வெளியே வா, வெளியே வா. நீங்க வாங்குவீங்க. வீடு கட்டப்பட்டிருந்தாலும் இன்னும் சீர் செய்து பெரிய வீட கட்டுவீங்க. தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமிக்கு கரெக்டாக வரணும். ஏன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு வந்தால் அந்த கட்டுகள் திரும்ப திரும்பவும் குடும்பத்தில் கட்டுகள் உடைக்கப்பட்டு ஒரு பிள்ளைகள் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. புரியுங்களா? ஐயோ என் பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுக்குறீங்கன்னு ஒரு வேதனை இருக்குல்ல. எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு? 3 பிள்ளைங்க. எது சம்பாதிச்சு கொடுக்குது? ஆதான். இப்ப நீங்க அமாவாசை பௌர்ணமி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த 3 பிள்ளைகள் வருமானத்தை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதாவது இந்த பாப்பாவுக்காக நீங்க அப்படியே நதியை பார்க்குறீங்க, கோயிலுக்கு போறீங்க, இந்த கோயிலுக்கு போறீங்க, எதுவுமே நடக்காதையா. இயேசுதான் உங்க மூதாதையர்கள் கோயில் கட்டி அதுக்கு உபேஷனம் பண்ற அளவு பக்திமானா இருந்தாங்க. புரியுதா? ஆனா இன்னைக்கு நீங்க எல்லா கடவுளும் உன்னை கைவிட்டுச்சு. வேதனை பெற்று வந்து நிக்கிற. புரியுதா? கட்டுகள் உடையும். உன்னுடைய முன்னிலைமையில ஒரு வருத்தத்தில் இருக்கிற
அது மாறும். இரண்டாவது உனக்கு இருக்கப்படுறது மகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்க போறாங்க. கர்த்தர் தான் இயேசு. மற்றபடி நீ நினைக்கிற அந்த செய்வன சூனியம் உன பங்காளி வச்சிருப்பான ஒன்னும் மேல இருக்காது. உன்கிட்ட நீ இயேசுன்னு சொன்னா எதுவுமே உனக்கு செஞ்சது தானா திரும்ப ஓடி அவங்க குடும்பத்துக்கு வந்துருக்கோம். கத்தட்ட ஒப்புக்கொடுங்க. கண்ணமொழி உன்னுடைய கண்ணீர் மாறுகிறது. கண்ணமொழி கண்ணீர் மாறுது மாறுது. உன்னுடைய கண்ணீர் மாறுது. இயேசுவின் கண்ணீர் மாறுது. உன் குடும்பத்தில் இருக்கிற கிரிகள், உனக்கு இருக்கிற கிரிகள் மெயினமா இவங்க 2 பேரும் செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு செஞ்சு விட்டுட்டாங்க. அவங்கள இப்ப அது வெளில வருவாரு. வயிற்றுல கை வைங்க சிஸ்டர். கட்டளை எடுங்க எல்லாரும். வைக்க தெரியுமா? கர்த்தரோட நன்மை செய்வார். ஆனா நீ என்ன விசுவாசிக்கிறீங்க? இப்ப பாரு கட்டு உடையுது. எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஆவியே வா வெளியில. இந்த ஆவி இந்த அம்மா விட்டு ஓடு. பாவ கட்டுகள் ஓடு ஓடு. அக்கினி இறங்குது பாருங்க. அக்கினி இறங்குது பாரு. அக்கினி இறங்குது. உங்களுக்கு இருக்கிற சில பலவீனங்களும் மாறுங்கயா. புரியுங்களா? பலவீனம் வியாதி மாறும். குடும்பத்துக்கு வெளியே போகும். அப்ப போகும்போது கர்த்தரே தேவன் என்னை அறிந்து கொள்வார். ஆமா ஆண்டவரே மகளை ஆசீர்வதிங்க. அப்ப தலையில உங்களுக்கு சில கிரியை இருக்குமா, அது மாறும். தொடர்ந்து நீ நல்லா சோமனு ஒரு மனுஷனை தான் நீ நம்பி இருக்கிற. ஆனாலும் நீ நல்லா சோமன் இல்லமா. உனக்கு நன்மை நடக்கும்படியா கர்த்தர் உண்மையா இருக்கிறார். நீ விசுவாசம். ஆண்டவரே நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டேன். ஆனா என் கஷ்டம் என் கர்மம் தீரல. நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன் ஆண்டவரே வந்திருக்கேன். இன்னைக்கு கூட ஜெபம் தான் வந்தேன். உண்மையா இல்லையாமா? உன்னுடைய மனமே உன்னுடைய கர்மம் 2 பேர் சண்டை போட்டுட்டு குடும்பத்துக்குள்ள கோமேர வச்சு ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் ஒண்ணு எடுத்துட்டு போக பார்த்தாங்க. ஆனா கர்த்தரோ கூடவே இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்ததுன்னா உன் வீட்டுக்கு ஒரு அற்புதம் செய்வார். மறுமொழிக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை பெற்றுக்கொள். ஆதாமை நோக்கி உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சதிக்கப்பட்டிருக்கும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும். இப்ப நம்ம உலகத்தெல்லாம் சண்டை போட்டுட்டோம். என்ன சொல்லுவோம்? நீ மண்ணா போயிடுவ அப்படின்னு சொல்றோம். பார்த்தீங்களா? கடவுள் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். நம்மளை படைக்கும் போது ஆண்டவர்
ஜீவாத்மாவை படைச்சார். நமக்கு மரணமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சித்த பிறகு ஏவாள் பேச்ச ஆதாம் கேட்ட பிறகு உலகத்துல என்ன வந்துச்சு? சாபமும் பாவமும் வந்தது என்று நீங்க ஆமென் சொல்றீங்க. இது என்னங்க அப்படின்னா, இதுதான் நம்ம வாழ்க்கையின் தொடக்கம். தொடக்கம் என்ன? சாபமா ஆசீர்வாதமா? சாபம். உலகத்துல இன்றைக்கு நீங்க பாக்குற மாதிரி நிறைய செடி கொடி எல்லாம் நம்ம தண்ணி ஊத்தி வளர்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா முள்ளும் குறுக்கையும் யாராவது தண்ணி ஊத்துறோமா? அதுவா வளர்ந்து அதுவா தேசத்துக்கு தேசம் எங்க பார்த்தாலும் பரவி கிடக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகம் முழுவதும் முள்ளும் குறுக்கும் அப்படின்னா களை முளைத்து கிடக்குது. நீங்க பயிர் வகைகள்லாம் தண்ணி ஊத்துறீங்க, அதுக்கு வந்து எருவு போடுறீங்க, மருந்துலாம் அடிக்கிறீங்க. ஆனா அது நல்லா வளருதா? வளர மாட்டுது. ஆனா நீங்க பாருங்க, இங்க இருக்கிற முள்ளு, இங்க இருக்கிற அந்த களையெல்லாம் யாராவது மருந்து போடுறீங்களா? யாராவது தண்ணி ஊத்துறீங்களா? இல்ல. அதுல பாருங்க எப்படி பச்சை பசங்க கிளம்பிருக்கு பாருங்க. எந்த பூச்சியும் அது கடிக்கிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு விட்ட சாபம் தானே இன்னைக்கு ஆயிரக்கணக்கான முள்ளுவேலி செடி இருக்குது. அதை யாரு மருந்து போட்டு பாதுகாக்கிறது? யாரு? ஒருவரும் கிடையாது. களை இருக்குது, அதுக்கு யாரு பாதுகாக்க? களைன்னா பேரு கிடையாது. இந்த களை யாராவது மருந்து போடணுமா? இல்லையே. அதுவும் முளைச்சு கிடக்குது. நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும், பைபிள்ல சொன்னது அத்தனையும் உண்மை. இதுதாங்க நம்ம வாழ்க்கையின் தொடக்கம். இதன் விளைவாகத்தான் இன்னைக்கு நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம வீடுகள் செய்யும் போது இந்த ஊர்ல சொல்லுவாங்க, வர எனக்கு விரோதமா நீ பாவம் செய்யற, என்னை இப்படிலாம் நீ சொல்லிட்ட, அதனால நீ மண்ணா போ. அப்படி மண்ணா ஒரு இறப்போம்ல, இறப்பமா இருக்க மாட்டோமா? கடவுளும் அதுக்கு தான் செஞ்சார். நீ மண்ணுன்னு இருந்த, நீ மண்ணுக்க போடா, மண்ணா போடா அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு அநேகர் நாம் பிறக்கும் போது நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா மண்ணு போல இருக்குது. பொறாம, சண்டை, ஒம்பு. நான் ஒரு நாள் 2 நாள் சபையை விட்டுட்டு நான் வெளியூருக்கு போயிடுறேன்னா, இங்க என்ன பண்ணிக்கிறாங்க விசுவாசிங்க? ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்களா? சண்டை போட்டுக்கிறாங்க. யாராருக்கு என்னென்ன விதத்துல சண்டை போட முடியுமோ அதை இப்படிலாம் போடுறாங்க. ஜாட சொல்றது, இல்லைன்னா விண்ணப்பத்துல அவங்கள திட்டுறது, அவங்க மாத்தி இன்னொருத்தவங்களை விண்ணப்பத்துல திட்டுறது, இப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றாங்க? சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறக்கிறதுனால நம்ம பாவி கிடையாதுங்க. நம்ம பிறக்கிறதுனால பாவி கிடையாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாவி தான். ஏன்னா பிறந்ததுனால நம்ம பாவம் செய்யல, பாவத்திலே தான் நம்ம பிறக்கிறோம். இது புரியுது? நீங்க பிறந்தனால பாவம் செய்யலங்க, நீங்க பிறக்கிறதே பாவத்துல தான் பிறக்கிறீங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு புரியலையே. ஆமா, ஆதாமும் எங்க இருக்காங்க? உங்க அம்மா வயிற்றுல தான் இருக்கிறாரு. ஆதாமோட ரத்தம் அந்த வயிற்றுல தான் நீ உருவாகி வர்ற. அதனால தாவீது சொல்றாரு, நான் என் தாயின் வயிற்றிலே துர்க்குணத்தில் உருவானேன். அதனாலதான் நமக்கு பாவம், வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தோம். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் உங்க நன்மைக்காக சொல்றேன். இப்ப நம்ம தொடங்குறாங்க, ஓட்டத்தை ஓடுறோம். அந்த ஓட்டம் எப்படியாப்பட்ட ஓட்டம் அப்படின்னா அற்பமான ஓட்டம். எதுவே ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்படி சார் அற்பமான ஓட்டம் அப்படின்னீங்கன்னா, நம்ம பிறக்கும் போது எல்லாம் பாவத்துல பிறந்து பாவத்துல வாழ்ந்து பாவ சிந்தனையில போடுறதுனால நம்ம தொடக்கத்தை விட முடிவு முக்கியமானது. இப்ப இன்னொரு வந்துருக்க பாயிண்ட், எல்லாம் நல்லா கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஓடுறீங்க, ஓடுறது பெருசா முடிக்கிறது பெருசா? யாருக்கு பரிசு கிடைக்கும்? ஓடுறவங்க எல்லாருக்கும் பரிசு கிடைக்காது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, ஓடுறது பெருசா முடிக்கிறது பெருசா?
ஓடுறவங்களுக்கு பரிசா, முடிக்கிறவங்களுக்கு பரிசா? அதனாலதான் நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க, பைபிள்ல அடிக்கடி டென்ஷன் ஆகாதீங்க. அப்படின்னா நீங்க என்ன பார்த்து டென்ஷன் ஆகுங்க? நிறைய பேர் நம்ம சர்ச்சில் ஓடினாங்க, யாராவது கிரீடம் பெற்றாங்களா? ஒரு ஆள் கூட கிடையாது. எல்லாம் எங்க 100 ரூபாய் கிடைக்குன்னு தள்ளாடின்னு கிடக்குறாங்க. ஹல்லேலூயா. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம். என் அருமையான சகோதரிகளே, உங்களால என்னாலையும் முடிக்க முடியாது. எத்தனை ஆமென் சொல்லுங்க. ஆனா இதை அறிந்த கடவுள் உங்களையும் என்னையும் ஓட ஓட உங்க பின்னாடியே ஓடி உங்க ஓட்டத்தை முடிப்பதற்கு உங்க கூடவே ஒரு மனுஷன் வராரு. அவர் தான் யாரு? அது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மண்ணா போயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அப்படியே விட்டாரா? இல்ல, நமக்காக பலியானார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 51:5 வாசித்தால், நாம் எல்லோரும் துர்க்குணத்தில் உருவானோம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்குது? பாவத்துலதான் தொடங்கி அநேக நேரத்துல ஓட முடியல, வேதனை, துன்பம். அதனாலதான் நம்ம சர்ச்சைக்கு வந்தாலும் நல்ல ஜபலாம் பண்றீங்க, ஆனா யாராவது மாட்டினா என்ன பண்றீங்க? நிறைய புடையிறது அவங்க வச்சுக்கிட்டு. புதிய ஆத்மா யாராவது வர்றாங்களா நம்ம சர்ச்சைக்கு? வந்தா யாரால ஓடுறாங்க? என்னால ஓடுறாங்களா? யாரால ஓடுறாங்க? விசுவாசியால ஓடிடுறாங்க. பல விசுவாசிகள் அவ்வளோ கொடூரமா இருக்கீங்க நீங்க. இப்ப சகோதரிகள் தான் அப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா, சகோதரர்கள் அதை தாண்டி கொடுமையா இருக்கீங்க. யாரை வஞ்சகம் பண்றது, யாரை திட்டுறது, யாரை சாட சொல்லி பேசுறது, யாருக்காக விண்ணப்பம் ஏறெடுக்கிறது, யார் மனசை விண்ணப்பத்துல புண்படுத்துறது, சாட சொல்லி திட்டுறது, இதெல்லாம் சகோதரிகள்ட்ட தான் இருந்துச்சு. இப்ப யார்கிட்ட இருக்குது? சகோதரர்கள்ட்ட இருக்குது. அதனால சகோதரர்கள் வீட்டுக்கு வந்தாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, அவங்கள அனுமதிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது நான் உண்மைன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஏன் இப்படிலாம் நம்ம மனசு வருது? நம்ம துர்க்குணத்துல உருவாகும். நம்ம ஓட்டத்தை துர்க்குணத்திலே ஓடி துர்க்குணத்திலே முடிக்க முடியுமா? முடித்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன வருது? ஒருவேளை நீ பாவியாகவே மரிச்சீங்கன்னா அல்லது துரோகியாவே மரிச்சோம்னா நம்ம எங்க போவோம்? எங்க போவோம்? நரகத்துக்கு அல்லவா போவோம். 2 தீமோத்தேயு 4:8 வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு, பாருங்க, நான் ஓடுறேன். எப்படி ஓடுறேன்? பெற்றுக்கொள்ளத்தக்கபடி ஓடுறேன். இப்ப நீங்களும் நானும் ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. இப்ப மரிச்சிடுறோம், நம்ம எங்க போவோம்? எங்க போவோம்? பரலோகம் போவோம். இன்கேஸ் மரிக்கிற அந்த டைம்ல நம்ம ஒரு பாவியா இருந்தோம்னா எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். ஆனா பவுலுங்கிறவர் சொல்றாரு, நான் ஓடுனேன், நான் தொடங்கினேன், ஆனா எப்படி முடிச்சிருக்கேன்? ஜீவக்கிரீடம் எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. உங்கள எத்தனை பேர் கை தூக்கி சொல்ல முடியும், நான் ஆரம்பத்துல ஓடுனபடிதான் இப்ப இருக்கிறேன்? அதே ஜபம் தான், அதே பைபிள் வாசிப்பு தான், அதே பரிசுத்தம் தான், அதே உண்மைதான் உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா?
நீங்க அப்ப இருந்த விசுவாசம் உங்கள்ட்ட இருக்கா? அப்ப இருந்த பரிசுத்தம் உங்கள்ட்ட இருக்கா? அப்ப கெட்ட வார்த்தை பேசாம இருந்தீங்களே, இப்ப கெட்ட வார்த்தை பேசாம இருக்கீங்களா? பைபிள் அப்ப வாசிச்சீங்களே, இப்ப அதேபடி பைபிள் வாசிக்கிறீங்களா? பரிசுத்தமா வாழ்றீங்களா? சுவிசேஷம் சொல்றீங்களா? மணிக்கணக்கில் அப்ப ஜெபிச்சீங்களே, இப்ப ஜெபிக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் மேல அன்பு வச்சிருந்தீங்களே, அதே அளவு இப்ப அன்பு வச்சிருக்கீங்களா? கேள்விக்குறிதான். அதனாலதான் தொடங்கணும், ஆனா முடிக்க முடியல. எத்தனையோ பேர் முக்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் நமக்கு உதவி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னால ஓட முடியலையா வாழ்க்கையில? ஜெபிக்க முடியலையா வாழ்க்கையில? பாவத்தை விட முடியலையா? பைபிள் வாசிக்க முடியலையா? ஐயோ, நான் ஓட்டத்தை தொடங்கினேன், என்னால முடிக்க முடியுமான்னு சந்தேகத்தோட இருக்கீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உங்களுக்குடைய உயிர்த்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. அதாவது ஒருத்தர் பாட்டு எழுதுற, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்க ஓடுனாலும் உங்களை ஓட விடுவாங்களா? பதில் சொல்ல மாட்டீங்க. ஓட விட மாட்டாங்க. ஜனங்க தான் எதிரின்னு பார்த்தா, நான் படுத்துக்கிட்டு அநேக நேரத்தில் யோசிப்பேன், எனக்கு நானே எதிரி. நான் செய்யணும்னு நினைக்கிறத உள்ள ஒண்ணு இருந்துகிட்டு பாவம் இருந்தது செய்யக்கூடாதுன்னு தடுக்கும். நான் பிரசங்கத்துல யாருமே திட்டக்கூடாதுன்னு நினைப்பேன், அப்பதான் திட்டுவேன். நான் திட்டத்தை கரெக்டா விசுவாசி கண்டுபிடிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்கதான் இந்த சேட்டை பண்ணியிருப்பாங்க. நான் அந்த குணத்தை லைட்டா காட்டினோன்னா, என்னதான் சொல்றான் இவன், மரண சிஸ்டர் சோத்திரனா, நீங்க தான் என்ன பிரசங்கத்துல திட்டிப்பீங்களா, அதனால என்ன பண்ணுவாங்க, சோத்திரம் சோத்திரம் அப்படிம்பாங்க. பின்ன கோபம் அவங்களுக்கு அதிகம் வந்துடும். அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நான் நினைப்பேன், ஆனா செய்வேன். அப்ப கர்த்தருடைய பாதையில ஓடுறதுக்கு நானே எனக்கு எதிரியா இருக்கிறேன். நிறைய பாஸ்டர் ஏஜ் பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, மிதமா வச்சுக்கிடுங்க விசுவாசிகள்கிட்ட, குடும்பத்திலையும் மிதமா இருக்கணும் அப்படின்னாங்க. நான் எல்லா விசுவாசிகள்கிட்டையும் என்ன பண்ணுவேன், ரொம்ப சீக்கிரமா பழகிடுவேன், பச்சைகள்லாம் பழகிடுவேன். ஆனா லாஸ்ட்ல என்ன பண்ணுவேன், எனக்கு பெரிய பிரச்சனைய கொண்டு வந்துடும். நீங்களும் சரிங்க. நேற்று ஒரு வசனம் ஒன்று படித்தேன், நீ அதிக சுவையா இருக்காத, ஏமாந்து போயிடுவ,
அதிக கசப்பாவும் இருக்காத, எல்லாரும் உன்னை வெறுப்பாங்க, உப்பு போல மிதமா இரு. ஹலோ, ரொம்பவும் வச்சுக்காதீங்க, வச்சுக்காம இருக்காதீங்க. கட்சி வரீங்களா? பொல்லாதவன் கூட பொல்லாதவன் உனக்கு தெரிஞ்சா கூட இயேசு எப்படி ஒரு சோத்திரத்தை போடாரு, சோத்திரம் அவனை விட்டு தானே காலி இருக்குது. சீனியர்லாம் பார்க்காதீங்க. பிரைஸ் லார்ட். 1 யோவான் 2:1 முதல் 3 வரைக்கும் வாசிங்களா. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஒருவன், எல்லாம் பைபிள் எடுத்துவாங்க தயவு செய்து. யாரெல்லாம் சகோதரர் பேர் எல்லாம் கை தூக்க, பைபிளோட கை தூக்குவோம். பார்த்தீங்களா? பாதிக்கு மேல் பைபிள் இல்ல. எல்லாரும் கையில பைபிள் வச்சிருக்கணும். சகோதரிமார்கள் புருஷனை அழைச்சிட்டு வரும்போது அவங்க நைஸ் பண்ணி கையில பைபிள் கொடுக்கணும். சகோதரிகள் கையில பைபிளோட கை தூக்க பார்ப்போம். தண்ணி பண்ணி சொல்றாங்க. வெறும் கையை தூக்காதீங்க, பைபிளோட தூக்குங்க. இவிஎம் மிஷின் மாத்திர கதையா இருக்குது, தூக்குங்க. பாதி பேருக்கு பைபிள் கிடையாது. இத்துடன் பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு புரிய சொன்னாங்க. நீங்க பாவம் செய்யாதபடி இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என்ன பேசுறாரா? என்ன பேசுறாரா? யாருக்காக? இல்லங்க, யாருக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறாரு? நமக்காக கிடையாதுங்க, எனக்காகவும் கிடையாது. யாரு பாவம் செய்யறாங்களோ அவங்களுக்காக பரிந்து பேசுறாங்க. உண்மைதான், நீங்க சொல்றது நான் தப்பு சொல்ல. இருந்தாலும் இன்னும் தெளிவா நம்ம சொல்லணும்னா, யாரு பாவம் செய்யுங்களோ அவங்க பட்டுன்னு போயிடணும்னு சொல்ல, அவங்க காலம் புரிஞ்சு போயிடணும்னு சொல்ல. என் புருஷன் இருக்கிறானே, எதை கண்டாலும் எகிரி எகிரி பேசுவான், போற இடத்துல மடக்குன்னு போவான். என் பொண்டாட்டி இருக்கிறத எதை எடுத்தா எலும்பு முறிஞ்சு போவோம், மண்ணா போவோம். நம்ம பாவம் செய்யறவங்களை பார்த்து இப்படி சொல்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து பாவம் செய்யறவங்களுக்கா என்ன பண்றாரா? பரிந்து பேசுறாரா? என்ன பரிந்து பேசுறாரு? பிதாவே, அவங்களை கொன்னு போட்டுறாதீங்க, அவங்களை அடிக்காதீங்க, அவங்களுக்கு வியாதியை உண்டாக்காதீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்கள காப்பாத்துங்க, உயிரோட விடுங்க. யார் தெரியுமாங்க? இயேசு நமக்காக மரித்து, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக பாடுகளை பட்டு இன்றைக்கு உயிரோடு இருந்து நீங்களும் நானும் இந்த ஓட்டத்தை ஓட அவர் உதவி செய்கிறார். உதவி செய்யவில்லை என்றால் இந்த ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியாது. ஐயோ, என்னால வாழ முடியலன்னு யாராவது வந்திருக்கீங்களா? என் வியாதியிலே நான் செத்து போயிடுன்னு யாராவது வந்திருக்கீங்களா? பாவத்தோட நான் சாவ போறேன்னு யாராவது வந்திருக்கீங்களா? இயேசு சொல்லுகிறார், உங்களுக்காக நான் மரித்து, உங்களுக்காக உயிர்த்து, உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தைரியமா போங்க. அப்ப நீங்க யாரை பிடிச்சுக்கணும்? ஓட முடியல. ஆரம்பம் அற்பமா இருந்துச்சு, முடிவும் அற்பமா ஆகும் போது, ஆண்டவரே என்னால ஓட முடியலையே, நான் 10 வருஷம் இருந்துச்சு, பொறாம பண்ண மாறல, 15 வருஷம் சபைக்கு வரேன், என்னால சரியா ஜெபிக்க முடியல, 20 வருஷம் சபைக்கு வர்றேன், என்னால சரியா உபவாசிக்க முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த இயேசு கிறிஸ்துட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடுபடியாக உதவி செய்ய தயாராக இருக்கிறார். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. முக்காவாசி
முக்காவாசி பேருக்கு எதிரி யாருன்னு தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சாத்தான் கிடையாது. யார் சொன்னா? அது உண்மைதான். நமக்கு தாங்க நாம் எதிரி. நமக்கு நாம் ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்ய முடியாம எவ்வளவு நேரத்துல ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தோம், போக போக தோல்விக்குள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம். என்னாலே என்ன ஓட வைக்க முடியலன்னு சொல்லி மனவேதனையோடு நம்ம இருக்கிறோம். இதான் உண்மை. எத்தனை ராமின்னு சொல்றீங்க? மனசில் உள்ள பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான ஆசைகள், கோபங்கள், காமங்கள், விரோதங்கள், பகை, பொறாமை. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், 2 சிஸ்டர் ஒன்னா வரீங்க, 2 சிஸ்டர் ஒன்னா வந்து 2 சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, ரெண்டு பேரும் 5 வருஷம் சர்ச்சில் இருக்கீங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தரை மட்டும் நான் கூப்பிட்டு பெருமையா பேசுறேன். இப்ப அந்த சிஸ்டருக்கு யார் எதிரி? இன்னொருத்தர் கூட வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான். நான் வந்தா அவளும் வந்தா, நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன், அவங்களும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனா என்ன பாஸ்டர் கூப்பிட மாட்டாரு, அந்த சகோதரியை அந்த சகோதரனை கூப்பிடறான்னு சொல்லி நம்ம இதயத்துல ஒரு பொறாமை வருது பாத்தீங்களா, அந்த பொறாமை நம்மையே அழித்து போய்விடும். எதுவே கையை தூக்கி ஆமைன்னு சொல்லுங்க. இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓடுறீங்க, ஆனா ஆரம்பத்துல அல்பமா இருந்துச்சு, இப்ப ஓடுறீங்க. உங்க ஓட்டத்தை முடிச்சு உங்க வாழ்க்கையில உங்க தலையில கிரீடத்தை வாங்க முடியுமா? ஓடுறவங்க எல்லாம் பரிசு கொடுத்துருவாங்களா? அல்லது ஓட்டத்தை முடிக்கிற கண்டிஷன்ல சரியா இல்லைன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்குமா? எனக்கு பரிசு கிடைக்குமா? இப்ப அந்த நிலைமையில எத்தனை பேர் இருக்கீங்க? முடிக்க போற பாஸ்டர், ஆனா முடிக்க முடியலன்னு எத்தனையோ பேர் இருக்கீங்க. இயேசப்பா சொல்றாரு, நான் உங்களுக்கு இருக்கிறேன். அதெல்லாம் சொல்றாரு, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், இந்த ஆதாரத்தோடு இருக்க வேண்டும், இந்த தைரியத்தோடு இருக்க வேண்டும், இந்த விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதனால சொல்றாரு, இயேசுவானவர் உங்களுக்காக கிருபாதார பலியாய் போய் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் என்ன ஓட வைப்பாருன்னு நம்புறீங்க? என் தலைக்கு ஆண்டவர் கிரீடத்தை வைப்பாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆரம்பம் அற்பமானுச்சு, முடிவு. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரம்பத்தை விட முடிவை பார்க்கிறது நல்லது. நீ பிறப்பை பார்க்கறத விட இறப்பை போய் பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதனால மனுஷன் பிறக்கிறப்பையும் அழுகுறான், சாகிறப்பையும் அழுகுறான். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 4:12 நாம முடிப்போம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேற ஒருத்தராலையும் உங்க தலையில கிரீடத்தை வைக்க முடியாதுங்க. இயேசுவை இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. உங்க ஓட்டம் நல்லா இருக்கணும், சம்பூர்ணமா இருக்கணும். நான் கிரீடத்தை பெற்றுக்கணும், என் மனைவி கிரீடத்தை பெற்றுக்கணும், என் பிள்ளைங்க கிரீடத்தை பெற்றுக்கணும். நாங்க ஓட்டத்தை துவங்கிட்டோம், முடியிறப்ப ஐயோ என்னால முடியலன்னு நான் போக கூடாதுன்னா இயேசுவின் நாமத்தை, இயேசுவை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையும், உங்க குடும்ப வாழ்க்கையும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையும் மாற்றுவார். அல்லேலூயா. டெய்லி ஒருத்தன் வாசல்ல வந்து திட்டிக்கிட்டே இருப்பானா கடத்துக்காக. ஒருத்தர் வந்தா கடன் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு அந்த கடன்காரன் யாரை பிடிச்சுக்கணும்? கடன் அடைச்சாரு பார்த்தீங்களா, அவரை பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்க கூடாதா? அது போல வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எல்லாம் நீக்கி, சாபங்களை எல்லாம் நீக்கி, உன்னை ஓட முடியலன்னு குந்தி நடக்கிற உன்னை ஆண்டவர் எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செஞ்சு, எல்லா சாபத்தையும் நிவர்த்தி செஞ்சு, எல்லா வியாதியும் நிவர்த்தி செஞ்சு, எல்லா கடன்களையும் நிவர்த்தி செஞ்சு உன்னை ஓட வச்சிருக்கிறாரு கர்த்தர். அவர் கையை எத்தனை பேர் பிடிச்சிப்பீங்க? எழுந்திருக்குமா இந்த நம்பிக்கையோட?